எபேசியர் 4:30 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹalleluya. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. உங்க நம்பிக்கை பெருகும்படியா கர்த்தர் என்ன செய்யறார்? பரிசுத்த ஆவியை அனுப்பி கொடுத்து உடனே இருந்து பலப்பட செய்கிறார். உங்க எல்லாரும் பலவீனம் ஆயிடுச்சுன்னா பரிசுத்த ஆவி இல்லாம உங்க இருதயம் பலவீனம் ஆயிடுச்சுன்னா உங்க நம்பிக்கை என்ன செஞ்சிடும்? பலவீனமாயிடும். நம்பிக்கை எங்கே இருக்கு? இதயத்தில் இருக்கு. இதயம் பலப்பட நம்பிக்கையும் நமக்கு பலப்படுது. இதயம் ஃபெயிலியர் ஆயிடுச்சோ அல்ல இதயம் பலவீனமாச்சு நம்பிக்கை என்ன செய்யுது? அது போயா ஒரு பங்கு கிடக்கு நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டீங்க. கர்த்தர் ஆவியினால் என்ன செய்யறார்? உங்களை பலனடை செய்யறார். ஹalleluya. நம்பிக்கை அங்கே என்ன செய்யுது? ஓவர்ஃப்ளோ. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படியா பலனடை செய்யறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 4:30 வாசிக்கலாம். ஆமென். ஹalleluya. நீங்க மீட்கப்படும் நாள்